ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். தொப்பையை குறைக்கணுமா? அப்போ இந்த 4 விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உலகளவில் பார்த்தோன்னா பெரும்பாலும் ஆண்களும் பெண்களும் சந்திக்கக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனை தான் தொப்பை. இந்த தொப்பை இருக்குல்ல, இது வயிற்று பகுதியை சுற்றி கொழுப்புகள் தேங்கிறதுனால வரக்கூடியது. இப்படிப்பட்ட தொப்பையை குறைக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு எளிதெல்லாம் இல்லைங்க, கொஞ்சம் சவாலானது தான். நம்மள நிறைய பேர் தொப்பையை குறைக்கிறதுக்காக கடுமையான உடற்பயிற்சி, டயட் இதெல்லாம் செய்வாங்க. ஆனால் இப்படியான விஷயங்கள் எல்லாருக்குமே எதிர்பார்த்த பலனை தந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஸ்டின் மார்க் தான். சிலர் எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் தொப்பையை குறைக்க முடியாமல் சிரமப்படுவாங்க. உடலோட வளர்ச்சியோட மாற்றத்தை மீட்டமைக்கிறதுக்கும் பட்னி கிடைக்காம கடுமையான கார்டியோ பயிற்சிகளை செய்யாம பிடிவாதமாக தேங்கியிருக்குள்ள அந்த வயிற்று கொழுப்பை குறைக்கக்கூடிய 4 விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? நீங்க கடுமையா உடற்பயிற்சி செஞ்சும் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டும் இன்னும் தொப்பையை குறைக்க முடியலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா உடனே உடைஞ்சு போயிடாதீங்க. அப்படின்னா நீங்க தவறான உத்தியை பின்பற்றி இருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். பெரும்பாலும் ஆண்கள்லாம் கார்டியோவை அதிகமாக செஞ்சுட்டு உணவை குறைச்சி சப்ளிமெண்ட்டுகளை எடுத்து கடுமையான உடற்பயிற்சியில் ஈடுபட்டாதான் தொப்பை குறையும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையில் எவ்வளவுதான் முயற்சியும் தொப்பை குறையலனா அது ஒரு வளர்சிதை மாற்ற பிரச்சனையே தவிர ஒரு உந்துதல் பிரச்சனை இல்லை. இந்த நிலையில நீங்க எவ்வளவுதான் கார்பஸ்களை குறைச்சாலும் கொழுப்பை எரிக்கக்கூடிய மாத்திரைகளை எடுத்தாலும் தீர்வு கிடைக்காது. இந்த 5 விஷயங்களை நீங்க பின்பற்றினாங்கனாலே போதும், உங்களோட தொப்பை குறைய ஆரம்பிக்கும். இதை நீங்களே உணர முடியும். அது என்னென்ன 5 விஷயங்கள் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், புரோட்டீன் அவசியம். தினைக்கும் 150 கிராம் புரோட்டீன் நீங்கள் எடுக்க முயற்சிக்கணும். புரோட்டீனை போதுமான அளவு நீங்கள் எடுத்துக்கிறதன் மூலமாக தசைகள் வளர்ச்சி அடையும், மெட்டபாலிசம் மேம்படும், ரொம்ப நேரம் வயிறு நிரம்பிய உணர்வு இருக்கும். இதனால தொப்பையை எளிமையாக குறைச்சிக்கலாம். செகண்ட் ஒன், நடைப்பயிற்சி. ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது 10,000 அடிகள் நீங்கள் நடக்கணும். அது அந்த நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் கலோரிகள் அதிகமாக எரிக்கப்படுறதுக்கும் உடலில் ஒட்டுமொத்த வளர்சிதை மாற்றத்தோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் உதவியாக இருக்கும். இதனால உங்களோட தொப்பையும் குறைய ஆரம்பிக்கும். தேர்ட் ஒன், ஜிம்முக்கு போங்க. வாரத்துக்கு 3 முறையாவது அவசியம் ஜிம்முக்கு போங்க. ஜிம்மில் வழக்கமான வலிமை பயிற்சிகளை மேற்கொண்டு வந்தீங்கன்னா அது மெலிந்த தசைகளோட அடர்த்தியை அதிகரிக்கிறதுக்கும் விரைவான மெட்டபாலிசம் கொழுப்பு இழப்புக்கும் அவசியமான ஒன்றா அமையும். இதனால நீங்கள் ஈஸியாக தொப்பையை குறைக்க முடியும். ஜிம்முக்கு போகிறதுக்கு நேரம் இல்லை, அப்படி இல்லைன்னா போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டிலையே உங்களால் முடிஞ்ச எளிமையான எக்ஸசைஸை செஞ்சு கூட ஈஸியாக தொப்பையை குறைக்கலாம். ஃபோர்த் ஒன், பிளாக் காஃபி. காலை நேரத்தில் காஃபி குடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 கப் பிளாக் காஃபி எடுத்துக்கோங்க. ஏன்னா பிளாக் காஃபி இருக்குல்ல, இது உடலில் மெட்டபாலிசம் ஆற்றல் அளவுகளை கூடுதல் கலோரிகள் சேர்க்காம விரதத்தை முறியடிக்காமல் மேம்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த வீடியோவில் தொப்பையை குறைக்கிறதுக்கு எவ்வளவோ வழிகளை முயற்சித்தும் எந்த பலனும் கிடைக்காதவங்க கூட இந்த 5 விஷயங்களை ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி தொப்பையை குறைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். குறிப்பு, நாள்பட்ட நோய்களுக்காக நீங்கள் டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த 5 முறைகளையும் பின்பற்றலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.